ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லணைக்கு வந்திருக்கோம். இது வந்து எதுக்கு வந்திருக்கோன்னு எங்களுக்கே தெரில, ஆனால் வரணும்னு தோணுச்சு. நம்ம கிளம்பி வந்துட்டோம். பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா நேச்சுரலாகவே இது வந்து அந்த ஆறு தண்ணி அப்படின்னு பார்க்கும்போதுல சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் ஒரு விளாக்கை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீடியோ ஆன் பண்ணிட்டோம். இதுவும் உங்களுக்கு டேம் வந்து அந்த பக்கம் இருக்குது. நம்ம டேம் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இது இந்த கல்லணைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான டேமு. வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 4வது பழமையான டேம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஓல்டஸ்ட் டேமுங்கிறது வந்து நம்ம கல்லணை தான். தமிழ்நாட்டில் தான் இருக்குது, பெருமையாக தான் இருக்குது. அதே மாதிரி கட்டினவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கரிகாலன் சோழன்ட்டு. இந்த கிரேட் கிங் அவர் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணி மக்களுக்கு வந்து தண்ணி வேணும், அதே நேரத்தில் வெள்ளமும் வரக்கூடாது, அதனால் விவசாயம் அழிஞ்சிரு, நல்லா சூப்பராக திங்க் பண்ணி அருமையாக அந்த கல்லணை டேமை கட்டியிருக்காருங்க. அதுவும் அந்த அந்த காலத்துலலாம் இன்ஜினியரிங்லாம் அந்தளவுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. சூப்பராக அந்த ஆற்றுக்குள்ளே மண்ணுக்குள்ளே கல்லை வச்சு 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 கட்டி ஒரு பயங்கரமான டேமை கட்டியிருக்காரு. வேற அந்த சைடு என்ன இருக்கு? அங்கே அந்த சைடு தண்ணி போகுதுல. ஆக்சுவலாக இது வந்து இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் அங்கே தண்ணி போகுதுல. இது எப்படி தெரியுமா, நம்ம வந்தவே ஒன்று அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு ரோடு வந்து திருகாட்டுப்பள்ளி அந்த ரோடு வரும். இதில் இப்போ இங்கே ஒரு ரோடு போச்சு தெரியுமா, இந்த ரோடும் சேம் மேலே ஜாயிண்ட் ஆகும். ஆனால் இது இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட் அந்த தண்ணி காவிரி தண்ணி போகுதுல. ஆமாம், அந்த பக்கம் சொல்கிறேன், அங்கே தண்ணி நிறைய போகுதுல. சொல்கிறேன் தண்ணி ரோடு, இந்த ரோடு தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும். அது ஆக்சுவலாக அந்த டேமோட ஒரு பாலம் மாதிரி அப்படியே போகும். இந்த பாலம் இருக்கா? இந்த பாலம் இல்லை, அந்த சைடில் இருக்கிற காவிரி. இது வந்து கொள்ளிடம் இந்த சைடு போகிற தண்ணியா. அந்த அந்த தண்ணி நேராக போகுதுல. அந்த தண்ணி எங்கேருந்து எங்கே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே போயிட்டு இருக்கு. ஆமாம், அதில் இந்த சைடில் போகிற தண்ணி அங்கே நிறைய தண்ணி போகுதுல. ஆமாம், அந்த சைடு போய் பார்ப்போம். அந்த பக்கம் போகலாம். டேமில் அந்த கட்டியிருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப பயங்கரமாக யோசிச்சு செம்மையாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கரிகால் சோழன் மணிமண்டபம் இருக்குது. இந்த மாதிரி தலைவனுக்கு மணிமண்டபம் வச்சுருக்காங்க. சைடில் ஏதாவது ஒரு டீ கடை ஒன்று இருக்குமான்னு பார்த்துட்ருக்கோம். டீ கடை கிடச்சி அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு நேரம் சுற்றலான்னு ஒரு பிளானு. வந்துட்டோம், டீ கடைக்கு வந்துட்டோம். ஒரு டீ சாப்பிட்டு அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் கரிகாலன் சோழ மண்டபம். மண்டபத்துக்கு தான் போகிறோம். ஒரே நிமிஷம். இதுதான் நம்ம கரிகால சோழனோட மணிமண்டபம். பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் கிங் கரிகால சோழனுடைய ஹிஸ்ட்ரி, அவர் வந்து என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து அழகாக காட்டியிருக்காங்க உள்ள. அந்த வரலாறுலாம் பார்க்கும்போதுல உண்மையிலே நமக்கு வந்து ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷன் இப்படி வந்து ஒரு யோசனையில் ஒரு கல்லணையை கட்டி அதை வந்து இவ்வளோ பெரிய மக்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பிரான்ச் மாதிரி ஒன்று போகுது. அது ஒரு சைடு மக்களுக்கான ஒரு தண்ணீர் பற்றாக்குறையை போக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஐடியா. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரியாக இருப்போது. ஸோ அதை அழகாக அந்த ரிவர் ஃப்ளோவை கெடுக்காமல் அதை வந்து எந்தவித இடையூறும் பண்ணாமல் அழகாக அதை பிரித்து விட்றங்கிறதே ஒரு நல்ல ஐடியா. இதோட அந்த வீடியோவை நாங்கள் ஒரு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ ஓரளவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பாய்.